வங்கதேசத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் கலீதா ஜியாவின் இறுதி நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்த நிலையில் ராணுவ மரியாதையுடன் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் மறைந்த கலீதா ஜியாவுடைய இறுதி நிகழ்வில் என்னென்ன காட்சிகள் இருக்கிறது, நிகழ்வுகள் நடைபெறுகிறது, நேயர்களுக்கு விவரிங்க. வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் மேடம் பேகம் கலிதா ஜியா அவர்கள் நேற்று முன்தினம் உடல்நல குறைவு காரணமாக தன்னுடைய 80வது வயதில் உயிரிழந்தார். இவர் வங்கதேசத்தினுடைய முதல் பிரதமர் என்கிற ஒரு பெருமையும் பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய இறுதி சடங்குகள் இன்றைக்கு நடைபெற்றது. முதலில் குல்ஷான் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் அவரது உறவினர்கள் உள்ளிட்டோர் இறுதி மரியாதை செலுத்திய நிலையில் அதன் பிறகு மாணிக் மியா என்று சொல்லப்படுகின்ற வங்கதேச நாடாளுமன்றம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலே அவருக்கு ஏராளமானவர்கள் மரியாதையும் அஞ்சலியும் செலுத்தினர். இந்த நிகழ்விலே பல நாடுகளை சார்ந்த பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டார்கள். அதே போல லட்சக்கணக்கான பொதுமக்களும் அவரது கட்சியை சார்ந்த தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இவருடைய உடலானது வங்கதேச நாடாளுமன்றம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலே வெளியே ஒரு பூங்கா ஒன்று அமைந்திருக்கிறது. அந்த பூங்காவில் தான் இவருடைய கணவரான ஜியாவுர் ரஹ்மானுடைய அங்க புதைக்கப்பட்டிருக்கிறார். அவர் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பக்கத்திலேயே மேகம் கலிதா ஜியா அவர்களுடைய உடலும் புதைக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட இவருடைய மரணம் என்பது வங்கதேச மக்களையே ஒட்டுமொத்தமாக சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. ஏனென்றால் இவர் சாதாரணமாக ஒரு இல்லத்து அரசியாக இருந்து பின்னர் ஒரு தன்னுடைய கணவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அரசியலுக்கு தள்ளப்பட்ட ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. இவர் என்னதான் வங்கதேசத்தினுடைய பிரதமராக இருந்தாலும் கூட இவர் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தில் தான் பிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஜல்பைகுரி மாவட்டத்தில் தான் பிறந்தார், அங்கேதான் வளர்ந்தார், அவர் படிக்கவும் செய்தார். அதன் பிறகு வங்கதேசம் பிரிவினைக்கு பிறகுதான் அவருடைய குடும்பம் இந்தியாவிலிருந்து வங்கதேசத்திற்கு இடம்பெயர்ந்தது. இவருடைய தந்தை ஒரு சாதாரண ஒரு தேநீர் வியாபாரி, ஒரு இல்லத்தரசியாக வாழ்க்கையை தொடங்கியவர். வங்கதேசத்தில் சுமார் 8-9 ஆண்டுகள் ராணுவ ஆட்சி எதிர்த்து போராடி பின்னர் அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி வங்கதேசத்தின் முதல் பெண் பிரதமர் என்கிற ஒரு பெருமையை பெற்றார். இது மட்டுமல்ல, பாகிஸ்தான் நாட்டினுடைய முதல் பெண் பிரதமராக பெய்நசீர் பூட்டோ இருந்தார். அவருக்கு பிறகு இஸ்லாமிய நாட்டை வழிநடத்தும் 2வது பெண் தலைவர் என்கிற பெருமையும் பேகம் கலிதா ஜியா அவர் பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய மரணம் ஒட்டுமொத்த வங்கதேச மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் லட்சக்கணக்கான மக்களின் இறுதி அஞ்சலியோடு அவருடைய நல்லடக்கம் நடைபெற்றிருக்கிறது.